சங்கீதம் 22:14 தாவீது ராஜா வேதனோடு கூட எழுதுகிறார், நான் தண்ணீரை போல ஊட்டப்பட்டேன், என் எலும்புகள் விலகினது என்று தாவீது ராஜா ரொம்ப சோகமா வேதனை கூட தன்னுடைய சூழ்நிலையை குறிச்சு எழுதுறத பாக்குறோம். இயேசு கிறிஸ்து யோவான் 19:34 அவருடைய விழா எலும்பையிலிருந்து அவன் குத்தினது பின்பதாய் சேவகன் குத்தினது பின்பதாய் அது தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய எலும்புகள் விலகி அவருடைய அந்த ரத்தமும் தண்ணீரும் ஊற்றினதை நாம் பார்க்கிறோம். இந்த ரத்தம் அப்படிங்கிறது மன்னிப்பின் அடையாளம். இங்கே தண்ணீர் அப்படிங்கிறது என்னன்னா புதிய வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமா இருக்கிறது. நீங்கள் நிரப்பப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து ஊற்றப்பட்டார். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரமானது சிதைந்தது போல தோன்றலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை அதை சீராய் மாற்றுவதற்காக சிதைக்கப்பட்டது. அவருடைய எலும்புகள் விளங்கினதன் காரணம் என்னன்னா உங்களுடைய விதியை அவருடைய அந்த திட்டத்தின் கீழே அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நேர்மறையாய் மாற்றுவதற்காக அவருடைய எலும்புகள் விளக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மைத்தாமே ஊற்றினதன் காரணம் உங்களை நிரப்புவதற்காக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். அவர் சிலுவையிலே எதுக்காக சோர்ந்து போனார்னா உங்களுக்கு பலத்தை தருவதற்காக. உங்களுடைய பலவீனத்தின் போது அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்குவதற்காக. எந்த இடத்துல நீங்க உடைஞ்சு போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்க பலவீனமா கருதுறீங்களோ, எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ மறந்துடாதீங்க. அந்த இடத்துலதான் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை ஊற்றி இருக்கிறார், தம் உயிரை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி இருக்கிறார். உங்களை முழுமையாய் மாற்றுவதை இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் திட்டமாயிருக்கிறது. உடைந்த உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தாமே சீர்படுத்துவாராக. நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்பதை இதிலிருந்து நீங்க பார்க்கலாம். எலும்புகள் விளக்கப்பட்டது, ஆனா நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அவர் தமது ரத்தத்தின் மூலமாய் உங்கள் முழுமையான நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆமென்.